எனக்கு யாரு மேலேயும் கோவம் இல்லை. ஐம் ஜஸ்ட் டன் வித் எவ்ரிதிங். இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இது கோவம் இல்லை, என்னோட மென்டல் பீஸை கெடுத்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸை நான் அவாய்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அண்ட் ஐம் டன் வித் பீப்புள். நான் அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவேன். பட் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் லாஸ்டிங்காக கொண்டு போக நான் போடுற அந்த எஃபர்ட்ஸுக்கு பாதி எஃபர்ட் கூட அவங்க போட மாட்டாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் என்னோட எனர்ஜி, லவ், டைம் இதெல்லாம் யாருக்காகவும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ரியலைஸ் பண்ணிட்டேன். அது ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர் யாராக இருந்தாலும் சரி. என்னோட லவ்வுக்கு அங்கே வேல்யூ இல்லைன்னா அப்படிப்பட்ட யாரும் எனக்கு வேண்டாம். நான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே கொடுக்குறேன், அவங்க கேட்காமலே எல்லாமே பண்ணுறேன். பட் எஃபர்ட்ஸ் ரெண்டு பக்கமும் இருக்கணும்ல. எப்போவுமே நான் மட்டுமே தான் கிவ்வராக இருக்கேன், நான் மட்டுமே தான் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கலன்றப்போ எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ ஐ சூஸ் மீ அண்ட் லெட் தெம் கோ. இது கோவமோ வருத்தமோ வெறுப்போ இல்லை, எனக்கு இது வேணான்னு வச்சுட்டேன், அவ்வளோதான். இப்படி நான் இருக்கிறதுனால எனக்கு யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலை இல்லைன்னெலாம் இல்லை. பாஸ்டில் ரொம்ப அதிகமாகவே கேர் பண்ணிட்டேன், லவ் பண்ணிட்டேன். எந்த அளவுக்குன்னா என்னோட செல்ஃப் ஒர்த்தை நானே மறக்கிற அளவுக்கு. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ரிவெஞ்ச் ஆர் எனி திங். இட்ஸ் ஆல் அபவுட் மை பீஸ்.